எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த மீட்பர் திருச்சபையின் 41ஆம் ஆண்டு நிறைவு, 42ஆம் ஆண்டு துவக்க ஸ்தோத்திர ஆராதனையில் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நான் இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த, இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு என்னை பணித்த பாஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த மீட்பர் திருச்சபையில் பகிர்ந்து கொடுப்பதற்கு என்னை அனுமதித்த ஐயா அவர்களுக்கும் அழைத்த பாஸ்டர் ஏனோக் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். மேடையில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியர்கள், கூடி வந்திருக்கிற திருச்சபை மக்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக நான் ஞாயிற்றுக்கிழமை காலை என்னுடைய சபை ஆராதனையை தவிர்த்து வேறு எந்த அழைப்பையும் ஏற்பதில்லை. என் சபையில் நான் சொல்லியிருக்கிறேன், இந்தியாவில் நான் இருக்கிற நாட்களில் நம்முடைய சபையில் தான் இருப்பேன். இந்தியாவிற்கு வெளியே போகிற நாட்களில் மட்டும்தான் நான் ஞாயிறு ஆராதனையில் இருக்க மாட்டேன் என்று சொல்லுவேன். அதற்கேற்ப மாலை கூட்டங்களில் பல இடங்களில் பேசுவேன். எனக்கு மதுரை, திருநெல்வேலி, விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 25 கிளை சபைகள் இருக்கிறது. எந்த கிளை சபையின் எந்த விசேஷ கூட்டத்திற்கு என்னை அழைத்தாலும் வெள்ளிக்கிழமை மாலையில் பேசிவிட்டு நான் திரும்பி விடுவேன். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் என் சபையில் இருக்க வேண்டும் என்பதற்காக. பிஷப் தயானந்தன் அவர்கள் உயிரோடு இருக்கிற நாட்களில் அவர் வெளிநாடுகளுக்கு போகும்போது மாத்திரம் என்னுடைய சபையில் என்னுடைய செய்தி நேரத்தை மாற்றி வைத்து நான் அவருடைய சபையில் பிரசங்கித்து விட்டு வந்து என்னுடைய சபையில் செய்தி கொடுப்பேன். ஆனால் பாஸ்டர் ஆனந்த் அவர்கள் பாலவாக்கம் மீட்பர் திருச்சபைக்கு நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னபோது எந்த மறுப்புமே சொல்லாமல் நான் அதை ஏற்றுக்கொண்டேன். இங்கே வந்து இந்த திருச்சபையின் ஆரம்பத்தையும் சரித்திரத்தையும் ஐயா அவர்கள் சொன்னபோது உண்மையாகவே இந்த ஊழியத்திற்காக நான் கர்த்தரை துதிப்பதோடு உங்களோடு இந்த கூட்டத்தில் இருப்பதில் நான் மகிழ்ச்சியுறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே நாம் போவோம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம்
4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கில வேதாகமத்தில் ஒவ்வொரு திருப்புதலும் ஒவ்வொரு விதமாக இதை சொல்லுகின்றன. அதில் ஈஸி டு ரீட் வெர்ஷன், ERV என்கிற வெர்ஷன் வைத்திருப்பீர்களானால் நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம். This is the message from the Lord to Zerubbabel. Your help will not come from your own strength and power. No, your help will come from my spirit. This is what the Lord all-powerful says. மிக துல்லியமாக எல்லோரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த மொழிபெயர்ப்பு இருக்கிறது. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய செய்தி என்ன என்றால், உனக்கான ஒத்தாசை, உதவி உன்னுடைய சொந்த பலத்திலோ ஆற்றலிலோ உண்டான ஒன்றல்ல, மாறாக கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். எல்லாம் வல்ல ஆண்டவர் இதை உரைக்கிறார். இதுதான் அந்த வார்த்தையின் சாராம்சம். இந்த மீட்பர் திருச்சபையில் கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், திருச்சபை ஊழியங்களுக்கும், ஒவ்வொரு தனி நபருக்கும் ஆண்டவர் சொல்ல விரும்புவது, கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்கிறவர். Your help will come from the Spirit of the Lord. உனக்கு வந்து சேர வேண்டிய உதவி ஆண்டவருடைய ஆவியானவரிடத்திலிருந்து உனக்கு வந்து சேரும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. கடந்த ஒரு வார காலமாக ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல கூடி வந்து வெவ்வேறு விதமான செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், கர்த்தரை துதித்திருப்பீர்கள். ஒரு புதிய ஆண்டிற்குள்ளே போகிறோம். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், எனக்கானதை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன், நான் எதிர்பார்க்கிற, நான் விரும்புகிற, நான் ஆசிக்கிற, நான் விண்ணப்பிக்கிற காரியம் எனக்கு கைகூடி வருமா என்கிற கேள்வியோடு ஒருவேளை இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஈட்டியினாலும் அல்ல, பட்டயத்தினாலும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, தேவாதி தேவனால் எல்லாம் ஆகும். உங்களுக்கு தேவையான நன்மையை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய குடும்ப ஜீவியத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய படிப்பில்,
உங்களுடைய ஊழியத்தில் என்னென்ன நிலைகளில் உதவி ஒத்தாசை தேவை என்கிற நிலையில் நீங்கள் அமர்ந்திருந்தாலும் அது கர்த்தராலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஒருவேளை வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக பல காலமாக ஏங்கி தவிக்கிற நிலையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆரம்பித்த காரியம் முடியாத நிலையிலே, ஆரம்பித்ததை இடையிலே தொடரக்கூடாத நிலையிலே சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொய்வை உண்டாக்கி அது நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். இந்த வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனின் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று நாம் வேதத்தில் மட்டுமின்றி சரித்திரத்தையும் திரும்பி பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையின் 2 கட்டங்களிலே சிறையிருப்புகளினுடைய போனார்கள். ஒரு சிறையிருப்பு அசீரிய சிறையிருப்பு, மற்றொரு சிறையிருப்பு பாபிலோனிய சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பின் மத்தியில் அவர்கள் இருந்த நாட்களில் தான் அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட தீர்மானித்தார்கள். குறிப்பாக ஜனங்கள் சிறையிருப்பினுடைய இருக்கும்பொழுது பாபிலோனிலிருந்து வந்தவர்கள் ஆலயத்தை கட்ட தீர்மானித்தார்கள். அதற்கு முன்பதாகவே நாம் இந்த சரித்திரத்தை பார்ப்போம் என்றால், 3 ராஜாக்களின் காலகட்டத்தில் இந்த செருபாபேலின் ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. இஸ்ரவேலர் தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் ராஜாவாகிய தாவீதுக்கு பின்னர் அவருடைய குமாரனாகிய சாலமோனின் நாட்களில் கர்த்தருக்கென்று மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டி எழுப்பியிருந்தார்கள். ஆனால் அந்த ஆலயம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தரைமட்டமாக்கப்பட்ட போது, சிறையிருப்புக்கு பின்னர் அந்த ஆலயத்தை குறித்த ஆதங்கத்தோடும் அழுகையோடும் ஆற்றாமையோடும் ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். ஆராதிக்க, எங்கள் தேவனை ஆராதிப்பதற்கான அந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் இழந்து போனோமே, நாங்கள் தேவனை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு ஆலயம் தேவை என்று தங்களுக்குள்ளே ஜனங்கள் உணர்கிற அந்த கட்டத்தில் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எஸ்ராவின் புத்தகம் 1 அதிகாரத்தில் கோரேஸ் ராஜாவின் ஆவியை தேவன் ஏவினபடியினாலே தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு உங்களிலே எவர்கள் எழுந்து முன் செல்ல விரும்புகிறீர்களோ அவர்கள் செல்லலாம் என்று கோரேஸ் ராஜா அறிவித்தார். அறிவித்தது மாத்திரமல்ல, அதற்கான ஒத்தாசைகளையும் செய்வதற்கு அவர் முன்வந்தார். அந்த நிலையில் ஒரு கூட்டம் அதற்காக முயற்சிகள் எடுத்தது. ஆனால் கோரேஸ் ராஜாவின் நாட்களில் அந்த ஆலயம் முடிவடையவில்லை.
அதற்கு பின்பு வந்த தரியு ராஜாவின் நாட்களிலே அப்பொழுதும் அந்த ஆலய கட்டுமான பணி செய்யப்படுவதற்கு மக்கள் முனைந்து நின்றார்கள். ஆனால் அப்பொழுதும் அந்த ஆலயம் முழுமை பெறவில்லை. அதற்கு பிறகு எஸ்ரா 7ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால் அர்த்தசஷ்டா ராஜாவின் நாட்களில் அந்த ஆலயம் முழுமை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு பண்ணப்பட்டது. நான் சொல்ல வருவது என்ன என்றால், 3 ராஜாக்கள் தங்களுடைய செல்வம், செல்வாக்கு, தங்களுடைய ஒத்தாசை அனைத்தையும் அளிப்பதற்கு ஆயத்தமாயிருந்த நிலையிலும் அந்த மனிதர்களால் கூடாததை கர்த்தர் செருபாபேலுக்கு சொல்லுகிறார், உன் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரமிட்டன, உன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். உலக மனிதர்களால் முடியாததை தேவன் தம்முடைய மனிதனால் முடித்து வைக்கிறார். இங்கே செருபாபேலுக்கு சொல்லுகிறார், செருபாபேலே, கோரேசால் முடியாததை, தரியுவால் முடியாததை, அர்த்தசஷ்டாவால் முடியாததை உன்னை கொண்டு நான் ஆரம்பித்தேன், உன்னை கொண்டு நான் முடிப்பேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். இந்த மீட்பர் திருச்சபையிலும் நாம் இன்றைக்கு ஐயாவை கொண்டு கேட்ட அந்த சாட்சியின் வாயிலாக ஒன்றை தெளிவாய் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கர்த்தர் இந்த ஊழியத்தை துவக்கினார், கர்த்தரே இதை நடத்துகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? தோத்திரம். ஐயா சொன்னார்கள், பெந்தேகோஸ்தே சபை என்கிற பேர் இதற்கு தரப்படவில்லை, ஆனால் பெந்தேகோஸ்தே அனுபவம் இருக்கிறது என்றார்கள். ஆகவே சத்தமாக தான் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்றீங்க பார்க்கலாம். தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உலகத்தால் முடியாததை சாமர்த்தியத்தால், ஆற்றலால், திறமையால், பலத்தால், ஐஸ்வர்யத்தால், அதிகாரத்தால் முடியாததை தம்முடைய ஆவியினாலே செய்து முடிக்கிறார். இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் கர்த்தர் சொல்லுகிறது தான், உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு செய்ய முடியாததை, உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு செய்ய முடியாததை, உங்கள் அதிகாரிகளால் உங்களுக்கு செய்ய முடியாததை, நீங்கள் நம்பியிருக்கிற மற்றவர்களால் உங்களுக்கு செய்ய முடியாததை, உலகத்தால் உங்களுக்கு செய்ய முடியாததை நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களுக்கு செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். இன்றைக்கு இந்த காலவேளையில் இங்கே வந்திருக்கிற உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் எது இன்னமும் கூடாதது என்று காணப்படுகிறதோ அதை கூடி வர செய்ய கர்த்தராலே ஆகும். உங்களுடைய குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பொருளாதாரத்திலே, தேவையிலே, நம்முடைய வாழ்க்கையின் வெவ்வேறு கால நிலைகளில் நாம் எதற்காக ஏங்கி பெற முடியாத ஏதோ ஒன்று நம்மை தவிக்க வைத்து கொண்டிருக்கிறதோ அதை நமக்கு தர தேவனாலே ஆகும். அருமையானவர்களே, ஆகவே இன்றைக்கு இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்வோமாக. ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் என்று இங்கே செருபாபேலுக்கு சொல்லுகிறார். செருபாபேலே, கூடாதது என்று உலகம் நினைப்பதை நான் கூடி வர பண்ணுவேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் ஆண்டவர்
தீர்க்கதரிசிகளை கொண்டு அவ்வப்போது அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தி வந்தார். சகரியாவை கொண்டு இப்படி சொல்லுகிற இதே வேளையில் ஆகாய் தீர்க்கதரிசியை கொண்டு அதே காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். எந்த முந்தின ஆலயம் சகல சம்பிரமங்களோடு சகல ஐஸ்வர்யத்தோடும் அதிகாரத்தோடும் பலத்தோடும் திறமையோடும் சாலமோன் கட்டி முடித்த அந்த தேவாலயத்தில் விளங்கின அந்த மகிமையை பார்க்கலும் நெருக்கத்தின் மத்தியிலே, இடுக்கத்தின் மத்தியிலே, சிறையிருப்பின் மத்தியிலே, பலவிதமான அச்சுறுத்தல்கள் மத்தியிலே, இல்லாமைகள் மத்தியிலே, தேவைகளின் மத்தியிலே கட்டப்படுகிற இந்த ஆலயம் இதன் மகிமை பெரிதாய் விளங்கும் என்று கர்த்தர் சொன்னார். இந்த பாலவாக்கத்தில் நான் வந்து உட்கார்ந்த உடனே ஐயாவிடத்தில் கேட்டேன், ஐயா, நீங்கள் இந்த ஊழியத்தை இந்த இடத்துல ஆரம்பித்த போது இந்த பாலவாக்கம் அப்பொழுதுதான் உருவாகி கொண்டிருக்கும் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், ஆம், முழுக்க முழுக்க குடிசை பகுதிகள், குடிசை பகுதிகளிலிருந்து வந்த எளிய மக்களை கொண்டுதான் இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கோ கர்த்தர் எல்லா நிலைகளிலும் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகிறார். எல்லாம் இருக்கிற நிலையிலே கட்டப்படுகிற ஒரு ஊழியத்தை காட்டிலும் ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஆண்டவர் உருவாக்கி எழுப்புகிற ஒரு ஊழியம் மகிமை பொருந்தியதாக இருக்கும் என்பதற்கு இந்த மீட்பர் திருச்சபை ஒரு சாட்சி. இந்த ஊழியத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இந்த ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குவாராக. நான் இந்த காலை ஆராதனையில் கொடுக்க வேண்டிய செய்திக்காக நேற்றைக்கு தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையைத்தான் நான் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தேவனுடைய ஆவியினாலே ஆகும். Everything is possible with the Spirit of God. தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது நான் ஊழியத்தை குறித்த சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சபையை பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு இந்த பூமியிலே ஸ்தாபித்தார். நாம் வேத சரித்திரத்தை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளிலே சபை பிறந்தது. எனவே இந்த யுகத்திற்கு 3 பெயர்கள் கொடுக்கலாம். The dispensation of grace, கிருபையின் யுகம். The dispensation of the church, திருச்சபையின் யுகம். The dispensation of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய யுகம். இந்த கிருபையின் நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் சபையை இந்த பூமியிலே உருவாக்கியது மாத்திரமல்ல, சபையை அவரே பராமரித்து பாதுகாத்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளில் சபைக்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் சொன்னார்.
ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் ஸ்தாபித்தார். அவர் பரமேறி போகும்போது சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்றார். அதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு அவர்களுக்கு ஒத்தாசையாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பலப்படுத்துவார் என்பதை அப்போஸ்தலர் 1 நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆவியானவர் சபைக்கு வைத்திருக்கிற பிரதான நோக்கம், திட்டம், சபை தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்க வேண்டும். 41 ஆண்டு காலங்கள் இந்த பாலவாக்கம் பகுதியிலே ஆண்டவர் இந்த ஊழியத்தை வளர்த்து வருகிறார். இந்த 42ஆம் ஆண்டு துவக்கத்திலே ஆண்டவர் சொல்ல விரும்புகிற முதல் காரியம், சபை தான் பிறந்த நாளில் எந்த திட்டத்தோடு தேவனால் இந்த பூமியில் உருவாக்கப்பட்டதோ அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எழும்ப வேண்டும், கிளம்ப வேண்டும். அன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் தாங்கள் நிரப்பப்பட்ட அந்த நாளில் இருந்து ஆண்டவருடைய நற்செய்தியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபையில் கர்த்தர் நம்மை வைத்திருப்பதன் நோக்கங்கள் முதன்மையானது நாம் கர்த்தருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பது. சபையிலே சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் அவர் ஏற்படுத்தினார் என்று எபேசியர் நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள் சிலர், தீர்க்கதரிசிகள் சிலர், சுவிசேஷகர்கள் சிலர், மேய்ப்பர்கள் போதகர்கள் சிலர். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற எல்லாரையும் ஆண்டவர் தமக்கு சாட்சிகளாக்குகிறார். சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் திகழ வேண்டும். அத்தனை பேரும் அப்போஸ்தலராக முடியாது, அத்தனை பேரும் தீர்க்கதரிசிகளாக முடியாது, அத்தனை பேரும் சுவிசேஷகராக முடியாது, அத்தனை பேரும் மேய்ப்பராகவோ போதகராகவோ ஆக முடியாது. ஆனால் அத்தனை பேரும் சாட்சிகளாய் வாழ முடியும். இங்க இருக்கிற இளைஞர்கள், இங்க இருக்கிற இளம் பெண்கள், இங்க இருக்கிற நடுத்தர வயதினர், இங்க இருக்கிற முதியவர்கள், இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை பின்பற்றுகிற, ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்படுகிற அத்தனை பேரும் தேவனுக்கு சாட்சிகளாய் விளங்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 42ஆம் ஆண்டின் துவக்கத்தில் சபை இதை ஒரு தீர்மானமாக எடுக்கட்டும். நான் கர்த்தருடைய நற்செய்தியோடு புறப்படுவேன். இந்த ஆண்டில் கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வேன். ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துவேன் என்கிற அந்த தீர்மானம் சபையில் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும்.
நாம் வருகிறோம், நம்முடைய குடும்பத்தை அழைத்து வருகிறோம், நல்லது. அதே வேளையில் நம்மை சுற்றி வாழ்கிற ஒரு பெருங்கூட்டத்தை குறித்த உத்தரவாதத்தை கர்த்தர் நம்முடைய கருத்திலே கொடுத்திருக்கிறார். இந்திய தேசத்திற்கு பல மிஷனரிகள் வந்தார்கள், போனார்கள். இந்த தேசத்தை இயேசுவின் நற்செய்தியினாலே நிரப்புவதற்கு கர்த்தர் வெளிநாடுகளிலிருந்து பலரை இங்கே கொண்டு வந்து பயன்படுத்தினார். அவர்கள் ஒருவர் பெயர் டாக்டர் அலெக்சாண்டர் டஃப். அலெக்சாண்டர் டஃப் என்கிற அந்த மனுஷனை குறித்த சரித்திரத்தை ஒருவேளை சிலர் அறிந்திருக்கலாம், பலர் அறியாதிருக்கலாம். அந்த அலெக்சாண்டர் டஃப் இந்த இந்தியாவில் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். இயேசுவே இரட்சகர் என்பதை இந்த தேசத்திற்கு எடுத்துச் சொன்னார். நீண்ட காலம் இந்த தேசத்தில் வாழ்ந்தார், கர்த்தருடைய பணியை நிறைவேற்றினார். வயது முதிர்ந்து அவரால் நடக்க முடியாத ஒரு நிலை வந்தபோது அவரை இந்தியாவிற்கு அனுப்பியிருந்த மிஷனரி இயக்கம் அவரை தேசத்திற்கு திரும்பி வரும்படி திரும்ப அழைத்தது. திரும்ப அழைக்கப்பட்ட மிஷனரி டாக்டர் அலெக்சாண்டர் டஃப் கப்பலில் ஏறி தன்னுடைய தாய் தேசத்துக்கு திரும்பினார். அவருடைய கப்பல் போய் கரையில் நின்றபோது நூற்றுக்கணக்கானவர்கள் அவரை வரவேற்பதற்கு கரையிலே காத்திருந்தார்கள். வெல்கம் டாக்டர் டஃப் என்று அநேகர் கைகளை அசைத்தார்கள். ஆனால் டாக்டர் டஃப் மேல் தளத்திற்கு போனவர் அங்கே இருந்து இறங்குவதற்கு முன்பாக நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் என்றார். எல்லோரும் அவரை பார்த்தபோது அவர் கேட்டார், இந்திய தேசத்தில் பல ஆண்டு காலமாக நான் இயேசுவை அறிவித்தேன், ஆனால் இன்னமும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, அறிந்து கொள்ளாத ஒரு பெரும் கூட்டம் இந்தியாவில் இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு இயேசுவை சொல்ல நான் விட்ட இடத்தை நிரப்புவதற்கு இங்கே இருந்து யார் போக ஆயத்தம் என்று கேட்டார். ஒருவரும் பதில் சொல்லவில்லை. அப்பொழுது அவர் சொன்னார், நான் வந்த கப்பலிலேயே நான் திரும்பி போகிறேன். எனக்கு இதற்கு மேல் பயணம் செய்வதற்கு பலன் இல்லை, நடப்பதற்கு பலன் இல்லை, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஊர் ஊராக போவதற்கு பலன் இல்லை. ஆகவே நான் மறுபடி இந்தியாவிற்கு திரும்பி அங்கே போய் கங்கை நதிக்கரையிலே படுத்துக்கொண்டு அந்த கங்கை நதிக்கரை வழியாய் போகிற வருகிற மக்களுக்காக கண்ணீர் வடித்து இயேசுவே இவர்களை இரட்சியும் என்று சொல்லிக்கொண்டு படுத்திருப்பேன். அப்படியே படுத்து என் ஜீவனை விடுகிறேன், நான் திரும்புகிறேன் என்றார். அப்படி அவர் சொன்னபோது அங்கே நின்றவர்கள் ஏராளம் வாலிபர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி, சார், we will go to India, we will go to India சார் என்று சத்தமிட்டார்கள். அதன் விளைவாக அன்றைக்கு அந்த அறைகோலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து பலர் இந்தியாவிற்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கும் சபையே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதன்மையான காரியம், சபையில் தேவனை அறிந்து தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவருடைய சாட்சியாய் மாற தங்களை அர்ப்பணித்து எழும்ப வேண்டும். இன்றைக்கு இந்த 42ஆம் ஆண்டு ஸ்தோத்திர ஆராதனையில் ஆண்டவர் உங்களோடு இடைபடுவாராக.
ஆண்டவருக்காய் நான் எதையாகிலும் செய்வேன். என்னுடைய வேலை ஸ்தலத்திலே, நான் படிக்கிற இடத்திலே, நான் தொழில் பண்ணுகிற இடத்திலே, நான் வாழுகிற இடத்திலே, என் சுற்று வட்டாரத்திலே, என் நண்பர்கள் மத்தியிலே, என் உறவுகள் மத்தியிலே இயேசுவை சொல்ல நான் ஆயத்தம் என்று ஒப்பு கொடுக்கிற பலரை கர்த்தர் எழுப்புவாராக. பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி சாட்சிகளாய் நிறுத்துகிறார். ஆகவே சபை முதலாவது ஆவியினால் நிரம்பும் போது கர்த்தருக்கு சாட்சியாக மாற வேண்டும். ஆண்டவருடைய ஆவியானவரே நம்மை பலப்படுத்துவார், நம்மை முந்தி தள்ளுவார். எனக்கு திறமை இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு அனுகூலமான நிலை இல்லை என்று பலர் சொல்லலாம். ஆனால் பலசாலிகளை காட்டிலும் பெயரறியாத சாதாரண மக்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். சவுல் என்கிற ஒரு பெரிய மனுஷன் இருந்தான், வாலிபன் தான் என்றாலும் அவனுக்கு இருந்த செல்வாக்கு மிகப்பெரிய செல்வாக்கு. அவன் சபையை துன்புறுத்தி பாழாக்கி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதனை கர்த்தர் சந்திக்க திட்டமிட்ட போது ஒரு பெரிய அப்போஸ்தலனை அவனிடத்தில் அனுப்பவில்லை, ஒரு தீர்க்கதரிசியை அவனிடத்தில் அனுப்பவில்லை, ஒரு பெரிய ஊழியக்காரனை சவுலிடத்தில் அனுப்பவில்லை. மாறாக அனனியா என்கிற ஒரு சீஷனை ஆண்டவர் சவுலிடத்தில் அனுப்பினார். அவன் ஒரு பெரிய ஆள் அல்ல, அவன் சாமானியமானவன். சாமானியமான ஒருவனை கொண்டு உலகத்தையே அசைக்கும்படி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமான சவுலை சந்திக்க தேவன் திட்டம் கொண்டார். இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய பெயர் ஒருவருக்கும் தெரியாதிருக்கலாம், நீங்கள் இருக்கும் இடம் ஒருவருக்கும் தெரியாதிருக்கலாம், ஒருவேளை ஆலயத்திற்கு நீங்கள் வந்து போவதை ஒருவருமே ஒரு பொருட்டாகவே கருதாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை பயன்படுத்த தேவனாலே ஆகும். அருமையானவர்களே, தேவனால் எவரையும் பயன்படுத்தக்கூடும். வனாந்தரத்தில் இயேசு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கித்தார். பிரசங்கித்து முடித்த போது ஒருவேளை அங்கு ஐஸ்வர்யவான்கள் அநேகர் இருந்திருக்கலாம், அங்கே எல்லாம் உடையவர்கள் பலர் இருந்திருக்கலாம், கனவான்கள் பலர் இருந்திருக்கலாம். எவரிடத்திலும் எதையும் கேட்காமல் அங்கே இருந்த ஒரு சிறுவன் வைத்திருந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆயிரங்களை இயேசு போஷித்தார். அந்த பையனுடைய பெயர் வேதத்தில் எழுதப்படவே இல்லை, இன்று வரை நம் எவருக்கும் தெரியாது. ஆனால் பெயர் அறியாதவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உங்களை உலகம் ஒரு பொருட்டாய் கருதாது இருக்கலாம், உலகத்தில் உள்ள எவரும் உங்களை ஒரு மதிப்புக்குரிய நபராய் பாராதிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நான் தேவனுக்காக எதையாகிலும் செய்ய ஆயத்தம் என்று எவர் ஒருவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறாரோ அந்த நபரை தேவன் பயன்படுத்த வல்லவர். இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற முதல் காரியம், சுவிசேஷத்தை சொல்ல எழும்பு. பிலிப்பு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனை கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், நீ எழுந்து
போ என்று சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஆவியானவர் அவனை பார்த்து, நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்றார். ஒரு பெரிய மந்திரி, அந்த மந்திரியை ரட்சிப்புக்குள்ளே நடத்த பிலிப்புவை கர்த்தர் பயன்படுத்தினார். போ என்று அவரால் சொல்லுவார். மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஊழியத்தில் கர்த்தரே நடத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை நடத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். மாத்திரமல்ல, ஆவியானவர் கொடியேற்றுகிறவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிற ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, நம்முடைய ஊழியத்திற்காக, நம்முடைய எந்த ஒரு காரியத்துக்காகவும் நம் பட்சத்தில் நின்று கொடியேற்றுகிற ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். வேத புத்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இன்றைக்கு பலர் தங்களுடைய குடும்பங்கள் உண்டான பிரச்சனைகள், தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டான பிரச்சனைகளுக்கு பின்னாக ஏதோ ஒரு சத்துரு கிரியை செய்வதாக யோசித்து பயப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. உலகத்திலே சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் செய்கிற காரியங்கள் அல்லது உலகம் செய்கிற காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளையே, பயப்படாதிருங்கள். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்காக கொடியேற்றுகிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். இது ஊழியத்தின் ஆண்டு விழா என்கிறபடியினாலே நான் சொல்ல விரும்புவது, என்னுடைய ஊழியத்தை நான் பல்லாவரத்தில் ஆரம்பித்த நாட்களில் முதலாவது ஒரு வாடகை இடத்துல ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்த போது ஒரு மதவாதிகள் கூட்டம் அவ்வப்போது வந்து தகராறு செய்யும், கல்லெறியும். மாத்திரமல்ல, ஒரு முறை நான் ஆலயத்திற்குள்ளே ஆராதனை நடத்தி கொண்டிருந்த போது கூட்டமாக உள்ளே வந்து நின்று நிறுத்து என்று கூச்சலிட்டு தொந்தரவு செய்தார்கள். வாடகை இடத்திலே தான் இது பிரச்சனை என்று நினைத்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஊழியத்திற்கென்று ஒரு சொந்த இடத்தை வாங்கின போது என்னுடைய ஆலயம், இப்பொழுது இருக்கிற ஆலயம் சுடுகாட்டுக்கு எதிரே இருக்கிறது. எனவே ஆலயத்திற்கு கட்டடம் எழுப்பப்பட்ட ஆரம்பத்தில் கட்டடத்திற்காக குழி தோண்டப்பட்ட உடனே அந்த பகுதியில் உள்ள மக்களில் ஒரு கூட்டத்தினர் 3000 கையெழுத்து வாங்கி அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அம்மையார் அவர்களுக்கு அதை தாக்கீதாக அனுப்பினார்கள். சிஎம் அலுவலகத்திலிருந்து 5 முறை எனக்கு விசாரணை அழைப்பு வந்தது. அதைத் தொடர்ந்து பல்லாவரத்திலிருந்து காஞ்சிபுரம் கலெக்டர் ஆஃபீஸ் வரை
சாம் ஜெயபாலை கைது செய் என்று வால் போஸ்டர்ஸ் ஒட்டினார்கள். அதைத் தொடர்ந்து பல்லாவரத்தில் கூட்டம் போட்டு பிஜேபி தலைவர்களில் ஒருவரான ஹச் ராஜா என் பெயரை சொல்லி சாம் ஜெயபாலை கைது செய் என்று பேசினார். அதற்கு பிறகு தாம்பரத்தில் கூட்டம் போட்டு இந்து முன்னணி, அன்றைக்கு இருந்த இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் சாம் ஜெயபாலை கைது செய் என்று பேசினார். காவல்துறை அதிகாரிகள் என்னை வந்து பார்த்து, நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க என்றார்கள். எங்கே போயிட்டேன் என்று கேட்டேன். இல்லை, தேசிய தலைவர்கள்லாம் உங்களை பற்றி பேசுகிறாங்களே, உங்கள் பேரை சொல்கிறாங்களேன்னாங்க. நான் எங்கேயும் போல் இங்கே தான் இருக்கிறேன். குரோம்பேட்டை பஸ் ஸ்டாண்டு முன்னால் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்து கோயில்கள் திருக்கோயில்கள் கூட்டமைப்பு தலைவர் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தினார். அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னையா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், எங்கள் தலையெழுத்து நாங்கள் வெயிலில் காயிறோம், உங்கள் தலையெழுத்து நீங்கள் உள்ளே உக்காண்டிருக்கீங்கன்னார். அதுக்கு பிறகு இன்றைய நிலை என்ன தெரியுமா? அந்த திருக்கோயில்கள் கூட்டமைப்பு தலைவருடைய மனைவியும் மகளும் இன்றைக்கு என் சபையில் அங்கமாக இருக்கிறார்கள். நான் சொல்ல வர்றது என்னன்னா, தேவன் யுத்தம் பண்ணுகிறவர். ஊழியத்துக்காய் தேவன் யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு பாட்டு புத்தகத்தை ஐயா என் கருத்தில் கொடுத்த போது அதை திரும்பி பார்த்தேன். பின்பக்க அட்டையில் உட்பகுதியில் 29 கிளை சபைகளை குறித்த விவரத்தை பார்த்தேன். இந்த 29 கிளை சபைகளையும் ஆண்டவரே வழி நடத்தவும் வளர்க்கவும் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சபைக்காக கிரியை செய்கிறவர், சபைக்காக யுத்தம் பண்ணுகிறவர். சபைக்கு எந்த இடத்துல என்ன நெருக்கடி வந்தாலும் அந்த சபையை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் யார்தான் என்றால் கர்த்தர் தான். அருமையானவர்களே, சபைக்காக கர்த்தர் கொடியேற்றுவார். சபைக்காக கர்த்தர் கொடியேற்றுவார். ஊழியத்தில் சில நேரங்களில் நான் பார்த்திருப்பது, சபைக்குள்ள செல்வாக்குள்ள ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த செல்வாக்குள்ள ஆட்களால் ஒன்றுமே பயன் இருக்காது. என்ன என்றால், அவர்களே என்ன செய்வது என்று தெரியாமல் கைப்பிசைந்து நிற்பார்கள். ஆனால் கர்த்தர் அவரே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். என் சபையில் எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. அண்ணா திமுக, திமுக, காங்கிரஸ், இப்போ வந்திருக்கிற விஜய் கட்சி உட்பட அத்தனை கட்சி நிர்வாகிகளும் உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தராலையும் சபைக்கான காரியங்களில் அவங்க கைதட்டி பாட்டு பாடுவாங்களே தவிர அவங்கள வச்சு கர்த்தர் சபைக்கு ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறார் என்பதல்ல. கர்த்தர் சபைக்கு செய்கிறார்னா யார் செய்வார்னா கர்த்தரே செய்வார். அதுதான், கர்த்தரே தான் செய்வார். கர்த்தருடைய ஆவியானவரே தான் செய்வார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சபைக்கும் இதுவரை செய்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தரே செய்திருக்கிறார். இனிமேலும் செய்ய போகிற எல்லாவற்றையும் கர்த்தரே செய்ய போகிறார். யாபேஸ் சொன்னார் பாருங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே எல்லையை பெரிதாக்குகிறவர், ஆண்டவரே தம்முடைய கரத்தை கூட வைத்து ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவரே தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி அதற்கு நம்மை விலக்கி காக்கிறவர். ஊழியத்தில் மாத்திரமல்ல, ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் கர்த்தர் அப்படி செய்வார். அருமையானவர்களே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் நன்மை செய்வார். உங்கள் குடும்பத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுடைய காரியங்களுக்காக கர்த்தரே கொடியேற்றுவார். அருமையானவர்களே, நேரம்
அதிகமாகிறது. ஆகவே நான் முடித்து விடுகிறேன். ரோமர் நிருபத்தின் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ரோமர் 8:26, அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் உதவி செய்கிறார். நாம் முதலாவது இந்த சகரியா 4:6 ஆங்கிலத்தில் வாசித்தது போது, the help comes from the Lord. உதவி தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆவியானவர் உதவி செய்கிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். குறிப்பாய் பலவீனத்தில் உதவி செய்கிறார். சபையிலே இருக்கிற மக்களில் பலர் பல நிலைகளில் பலவீனப்பட்டிருக்கலாம். நாம் வேதத்தில் பார்க்கும்போது அவர்களுடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சபையை பார்த்தா பலசாலிகள் ஒருவருமே இல்லை என்கிற நிலையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பலவீனம். என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப பலமாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த நிலையில் 2023ஆம் ஆண்டில் நான் சரீரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டேன். என்னுடைய காலில் 2 விரல்கள் அகற்றப்பட்டன. அதற்கு பிறகு என்னால் கொஞ்ச தூரத்துக்கு மேலே நடக்க முடியாது. எனக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது. என்னுடைய சபையில் நான் உட்கார்ந்து கொண்டு தான் பிரசங்கிப்பேன். வெளி சபைகளுக்கு போகும்போது மாத்திரம் நின்று பிரசங்கிப்பேன். ஆனால் 1 மணி நேரம் நின்று பிரசங்கித்து விட்டு வீட்டுக்கு போனால் என் கால் வீங்கிடும். ஒரு 2-3 நாள் காலை நீட்டி படுத்திருக்கணும். இந்த நிலையில் 2023 என் சரீரம் பலவீனப்பட்டது. மாத்திரமல்ல, என்னுடைய கிட்னியில் பிரச்சனை வந்தது. இப்படி 2 வருஷம் தொடர்ந்து மருத்துவமனையே வீடாக, வீடே மருத்துவமனையாக மாறிப்போன நிலையில் என் வாழ்க்கை கழிந்தது. ஒரு நாள் இரவு நான் படுத்து தூங்கி கொண்டிருந்த போது திடீரென்று ஏதோ ஒரு சத்தம் என் தொண்டையிலிருந்து வருவதாக என் மனைவி உணர்ந்து என்னை கை வைத்து அசைத்து பார்த்தபோது என்னுடைய உடம்பெல்லாம் விறகு கட்ட போல விரைத்து போய் இருந்ததை கண்டு உடனே பக்கத்து அறையிலிருந்து என்னுடைய மகனை எழுப்பி காரை எடு, அப்பாவை தூக்கிட்டு போன்னு சொல்லி உடனே மேலே என்னுடைய சர்ச்சில் படுத்திருந்த வாலிபர்கள்லாம் ஓடி வந்து என்னை தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டால் ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அவர்கள் எடுத்து என்ன என்று பார்க்கும்போது திடீரென்று சுகர் டெஸ்ட் பண்ணலாம் என்று டெஸ்ட் பண்ணி பார்த்தா சுகர் லெவல் 23. இங்கே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 23க்கு சுகர் லெவல் போயிடுச்சுன்னா ரிவைவ் ஆவது ரொம்ப கஷ்டம், திரும்பி வர முடியாது. டாக்டர் சொல்லிவிட்டார்கள், அவர் கோமாவுக்கு போயிட்டார், அவ்வளோதான். அவர் திரும்ப வந்தால் அது அதிசயம், கோமாவில் இருப்பார், எவ்வளோ காலத்துக்கு இருப்பாரோ தெரியாது என்று. ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் இரவு
1:30, 2 என்று ஆகிக்கொண்டிருக்கும் போது சுற்றி ஒரு 10-12 டாக்டர்ஸ் நிற்கிறாங்க. நான் கண் திறந்து பார்த்தேன். உடனே கண்ணு திறந்துட்டார் என்று ஒரு டாக்டர், உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். நான் சாம் ஜெயபால் என்றேன். அவருக்கு ஆச்சரியம். பக்கத்தில் நிற்கிற டாக்டர் சொல்கிறார், ஸ்டேபிளாக இருக்கிறார் அப்படின்னாரு. உடனே மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் ஏதோ பேசிட்டு, சரி 24 மணி நேரம் அப்சர்வேஷனில் இருக்கணும் என்றார்கள். நான் சொன்னேன், எனக்கு நினைவு வந்துருச்சு நல்லா. நான் சொன்னேன், இது சனிக்கிழமை ராத்திரி, ஞாயிறு விடியுது, நாளை காலை நான் சர்ச்சில் இருக்கணும்னு. நடக்கிற கதை இல்லைன்னாங்க. என் மனைவியை கூப்பிட்டாங்க, இவருக்கு சொல்லுங்கள் இவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஆகணும். என் மனைவி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை காலையில் சர்வீஸ் நடத்தணும்னு. உடனே கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்து கிளம்புங்கன்னாங்க. வெளியே வந்தேன், வீட்டுக்கு வந்தேன். காலையில் சர்வீஸில் பிரசங்கம் பண்ணேன், திருவிருந்து கொடுத்தேன். ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார், இன்றைக்கு வர வைத்திருக்கிறார். நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? போச்சு அப்படின்னு உலகம் நினைக்கிறத கர்த்தரால் உயிர்ப்பிக்க முடியும். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவரால் உயிர்ப்பிக்க முடியும். என் வாழ்க்கையில் நான் ரெண்டையும் பார்த்துருக்கேன். ஒரு நாள் திருநெல்வேலியில் நான் லாட்ஜில் படுத்திருக்கிறேன். என்னுடைய கையெல்லாம் குளிர்ந்து வேர்த்து எனக்கு என்னமோ உலகமே சுத்தரமாக இருக்குது. மெதுவாக எழுந்து அந்த ரூம் கதவை தாப்பால் திறந்து வச்சுட்டு படுத்துக்கிட்டேன். ஏன்னா ஏதாவது ஆச்சுன்னா கதவை உடைக்கக்கூடாது எவனும் என்று நான் படுத்துக்கொண்டு ஃபோன் எடுத்து ஒருவருக்கு ஃபோன் பண்ணேன். உடனே வந்து திருநெல்வேலி கேலக்ஸி ஹாஸ்பிட்டலுக்கு நைட்டு 12 மணிக்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அங்கே வச்சு பார்த்தா சுகர் 700 இருந்த சுகரையும் கர்த்தரால் குறைக்க முடிஞ்சிச்சு. 23 இருந்த சுகரையும் கர்த்தரால் ஏற்ற முடிஞ்சிச்சு. தேவனால் எல்லாம் கூடும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் மருத்துவத்தால் கூடாதது தேவனால் கூடும். இங்கே வந்திருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் அவ்வளவுதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்களானால், மருத்துவத்தால் கூடாதது, மருந்துகளால் கூடாதது, பலத்தால் கூடாதது, இந்த உலகத்தின் எந்த ஒரு ஞானத்தாலும் கூடாதது தேவனாலே கூடும். அருமையானவர்களே, ஆகவே உதவி செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். சரீர பலவீனங்களில் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் எந்த பகுதியில் எந்த நிலையில் பலவீனப்பட்டிருந்தாலும் அந்த பலவீனங்களை மாற்ற தேவனுடைய ஆவியானவர் வல்லவராயிருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவர். இப்படியே இந்த ஆவியை குறித்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் என் கையில் கொடுக்கும்போதே ஏறக்குறைய 12 மணிக்கு கொடுத்தாங்க. இப்பொழுது மணி 1 ஆகிறது. நீங்களெல்லாம் அதிக நேரம் உட்கார்ந்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். கன்னியாகுமரிக்கு நான் பிரசங்கத்துக்கு போனேன்னா சிஎஸ்ஐ சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது நைட்டு 8 மணிக்கு ஐயர் வந்து மைக்கை என் கையில் கொடுப்பார். 8 மணிக்கு கொடுக்கும்போது சொல்லி கொடுப்பார், ஐயா 11:30க்கு முடிச்சிருங்க என்பார். நைட்டு 11:30க்கு. அது சிஎஸ்ஐ. ஆனால் நம்மெல்லாம் பெந்தேகோஸ்தே. ஆகவே நம்ம உடனே முடிச்சு தான் ஆகணும். ஆகவே அருமையானவர்களே, நான் இத்தோடு இந்த வார்த்தைகளை சுருக்கிக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவரால் எல்லாம் ஆகும். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்ய கர்த்தராலே ஆகும். இந்த ஊழியத்துக்கு நன்மை செய்ய கர்த்தராலே ஆகும். நம்ம எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவனாலே ஆகும். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அந்த தேவனை நாம் தொடர்ந்து பற்றி கொள்வோம். இந்த 42வது ஆண்டிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துவார். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.